என்ன பண்ணா என் கட்சிக்காரன் இந்தாடி அடிக்கிற. அது என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் 2026 இந்த 19வது சீசன் இப்போ பாதி முடிய போகுது. இப்போ தான் ஐபிஎல்லை பற்றின ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, சரி எடுக்கலாம்னு முன்னே ஒரு எண்ணம் இருந்துச்சு. சரி நாம் பேசிகிட்டு இருக்க அந்த அரசியல் கண்டென்ட்டே நம்மளால் தொடர்ந்து போட முடியல. அதுக்கே இடைப்பட்டு நம்மளால் அது சரியாக தொடர்ந்து போட முடியல, நிறைய வேலைகள். அதனால் இதை வீடியோ எடுக்க முடியாதே போயிடுச்சு. சரி இப்போ என்னத்தனி ஐபிஎல் பற்றி பேச போகிறேன்னா, எதை பற்றி பேச போகிறேன், இந்த சூப்பர் சண்டே சூப்பர் சாட்டர்டே பற்றி தான் பேச போகிறேன். சூப்பர் சண்டே விட்டுருங்க, அது என்ன அப்படி மந்தாகினியாக போகுது. ஃபஸ்ட்டு மேட்ச் சென்னை vs குஜராத் தமிழன்ஸ், அது மந்தாகினியாக போய் குஜராத் தமிழன்ஸ் ஜெயிச்சிட்டாங்க. ரெண்டாவது மேட்ச்சு நான் ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்கு முன்னாடி நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அது என்ன கதையோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, மொத்தம் 2 மேட்சுக்கும் பொதுவாக 4 இன்னிங்ஸ்லேயும் ஒரு 14 ரன்னு கம்மியாக 1000 ரன் அடிச்சிருக்காங்க. இதில் பவுலர்ஸுக்கு தான் என்ன சொல்கிறது, பவுலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணா என் கட்சிக்காரன் இந்தாடி அடிக்கிற அப்படிங்கிற மாரி ஆயிடுச்சு. ஏன் பொலன்னு பொழக்கிறாங்க. ஃபஸ்ட்டு மேட்ச் டிசி vs பஞ்சாப் கிங்ஸு வேறு லெவலில் விளாண்டாங்க. ஒரு கேட்ச் ஒன்று விட்டார் சசாந்த் சிங்கு, கிளாசிக் கேட்ராவல் ஷாட்ஸ் தான். அதுக்கப்புறம்லாம் சும்மா செய்ன்னு செதுக்கி, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் நிதிஷ் ராணா அவரும் செதுக்கி T20ல் ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் ஸ்கோர்னா 250, அதாவது 250 தான். அதை அப்படியே கொண்டு போய் டீமை கரை சேர்த்தனா, அப்படியே ரெண்டாவது இன்னிங்ஸ் பஞ்சாப் கிங்ஸ் இறங்குறான், அடி ஒன்று இடி மாரி இடிக்கிறான். என்ன அடி! பஞ்சாப் கிங்ஸில் இறங்குனவன் ஆப்போசிட்டில் போகிறவன் சின்ன பவுலர் பெரிய பவுலர் யாரையுமே பார்க்கல, உலக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் சின்ன ஆளாகட்டும் பெரிய ஆளாகட்டும், நீ எனக்கு தேவை ஸ்கோர் சேஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிட்டான். இது என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, பிரியான்ஸ் சார் அவுட் ஆனார். உடனே பார்த்தீங்கன்னா கூப்பர் காலையில் அவுட் ஆனார் ஸ்ரேயஸ் ஐயர். பார்த்தீங்கன்னா அடுத்தது பிரப் சம்பரன் அவுட் ஆனார். நெஹல் வெதேரா அவுட் ஆனார். அடுத்தது சசாந்த் சிங்கு. இங்கே ஒரு விக்கெட்டு 2 கேட்ச் விட்டாங்க. இதில் ஒரு விக்கெட்டு இருந்துச்சுனாலும் ஸ்ரேயஸ் ஐயர் அவுட் ஆயிருந்தாலும் மார்க்கஸ் ஸ்டோனிஸ். என்னையா சொல்கிறது உங்ககிட்ட, இது என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, பேய்கிட்டேருந்து தப்பிச்சு போதத்துக்கிட்ட போய் மாட்டினாங்க ஆயிடுச்சு. எவன் இறங்கினாலும் அடிக்கிறான். அடி ஒன்று இடி மாரி இடிச்சு, 1 ஓவர் 1 பால் ஸ்பேரு 265 அடிக்கிறாங்க. இவங்க ஏற்கனவே ஒரு டைம் 2024 அடிச்சிருந்தாங்க. ஆனால் நேத்திக்கு அடித்தாங்க பாரு, இப்படி தாண்டா சேஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு உலக கிரிக்கெட்டுக்கே சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரி, இந்த மேட்ச் தான் இப்படி முடிஞ்சா. ரெண்டாவது மேட்ச் அங்கே போனால், இங்கே மேட்சே முடியல, அங்கே போனால் ஒரு சின்ன பையன் எதிரில் எவன் போடுறான் எதுவுமே பார்க்கல, நான் அடிப்பேன், நான் அடிச்சுக்கினே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அடித்து துவைச்சி டீமை கொண்டு போய் ஒரு 230 வர சேர்த்தனா நம்ம தம்பி சூரியவன்சி. அடி ஒன்று ஒரு வாரம்லாம் 5-6 அடிக்காம பாரு, என்ன ஸ்டார்ட்டு கண்ணில் வேற லெவல். அவனும் சொல்லுவான் ஏதோ சின்ன பையன் உணர்ச்சி வயசப்பட்டு சுற்றுறான், ஒரு ஆவேசப்பட்டு சுற்றுறான்னு. ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஷாட், ஒவ்வொரு 6ம். அங்கேயும் ஒரு கேட்ச் விட்டாங்க, அடிச்சுட்டா அப்படி சதம். அப்படியே பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இன்னிங்ஸ், சரி இவங்களா சன்ரைசராச்சும் சேஸ் பண்ண மாட்டாங்க, கம்ஃபர்டபுளாகாச்சும் இல்லை கொஞ்சம் டஃப்பாகாச்சும் ராஜஸ்தான் ஜெயிப்பாயின்னு பார்த்தா வாய்ப்பே இல்லை தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் 1 ஓவர் ஸ்பேர் அடிக்கிறாங்களே. என்ன அடி ஒன்று இடி மாரி இடிச்சு இசான் கிசான் அபிஷேக் சர்மான்னு போட்டு பொலான்னு பொழந்து மேட்சை முடிச்சு விட்டாங்க. இங்கேயும் ஜெயிச்சிட்டாங்க சன்ரைசர், அதாவது சேசிங் பண்ண 2 டீமுமே ஜெயிச்சிருச்சு. இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேசிங் மொத்தமாக சேசிங்கில் ஜெயிச்சிருக்காங்க. சேசிங் செட்டிங் எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1000 ரனில் கிட்டத்தட்ட ஒரு 900 ரன்கள் பார்த்தீங்கன்னா இந்தியன் பிளேயர்ஸ் தான் அடிச்சிருப்பாங்க. அன்கேப்டு இல்லை கேப்டு இந்த பிளேயர் தான் அடிச்சிருப்பாங்க. ஃபஸ்ட்டு மேட்ச் பார்த்தீங்கன்னா டிசி பஞ்சாப் கிங்ஸில் டிசியில் இறங்கின 13 நிமிஷம் கொஞ்சம் சொற்பு ரன்லேயே அவுட் ஆகிட்டாரு. அடுத்து நிதிஷ் ராணாவும் கேஎல் ராகுலும் தான் அதிகமாக ரன்கள் அடிச்சிருந்தாங்க. டேட்னில் இறங்கினார், அவர் ரன் அடித்தாரா அப்படிங்கிற அளவுக்கு இவங்க அடிச்சிருந்தாங்க. அதனால் ஒரு 4-5 ரன் அடிச்சிருந்தார். அப்படியே பஞ்சாப் கிங்ஸுக்கு வந்தால் இங்கே பிரியான்ஸ் ஆரியா, பிரப் சிம்ரன், ஸ்ரேயர்ஸு, நெஹல் வெதேரா, அப்புறம் சசாந்த் சிங்கு ஒரு 18 ரன் அடிச்சிருந்தார் கூப்பர் கானலி, அது மட்டும்தான். அப்படியே பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னா சூரியவன்சி, துருவ் சுரேல் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிருந்தாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹெட் அவுட் ஆகிட்டாரு. ஹென்ரிச் கிளாஸன் கொஞ்சம் ரன் தான் அடிச்சிருந்தாரு. அபிஷேக் சர்மா, இசான் கிசானும் அதிக ரன்கள் அடிச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட தான் நான் சொல்கிறேனே, கணக்கு போட்டு பார்த்தா ஒரு 900 ரன்லாம், அது ஒரு 20-30 ரன் கம்மியாக இருக்கும். அவ்வளோ ரன் மொத்தமாக இந்தியன் பிளேயர்ஸ் தான் அடிச்சிருந்தாங்க. இதில் ஒரு சோகமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபீல்டர்ஸ் அவங்கள தான் காப்பாற்றவே முடியல. பிரசாந்த் சிங் போன மேட்ச் விட்டாடுறதுலேருந்தே தொடங்கி மறுபடியும் கேட்ச் விட்டான், நம்மளால் பிரிவின்னு பிடிச்சிட்டாரு. அதேமாரி தான் இங்கேயும் ஸ்ரேயஸ் கேட்சை பிடிச்சிருந்தால் இல்லையே
மேட்ச்சு டஃப்பாக போகுதோ இல்லையோ ஓரளவுக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அங்கேயும் 1 விட்டா பரவாயில்ல, 2 விட்டாங்க. அப்படியே ராஜஸ்தான் சன்ரைசர் மேட்ச்சுக்கு வந்தால் சூரியவன்ஷிக்கு அணிக்கேற்ற அந்த கேட்ச் பிடிச்சிருந்தா எனக்கு தெரிஞ்சு அருமையாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். என்ன ஆச்சுன்னு தெரியல, ஃபீல்டர்ஸ்லாம் கையில் ஏதாவது இலக்கணைன்னு தலையிட்டு வந்துட்டாங்கன்னு தெரியல. பால் வந்து கையிலே நிற்கலை. ரொம்ப ஒரு மோசமான ஃபீல்டிங் தான் அந்த 2 மேட்சும் பொறுத்த வரைக்குமே. அந்த மேட்சுகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயத்தையும் நான் வீடியோ போடுறேன் அப்படிங்கிறது இல்லாமல் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அந்த மேட்சை. ரொம்ப அந்த 2 மேட்சுமே செம்ம என்ஜாய் பண்ணி பார்த்தேன். அவ்வளோ என்டர்டைன்மெண்ட்டுப்பா. ஒரு சனிக்கிழமை சாயந்தரம், நாளைக்கு விடிஞ்சா லீவு ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கும்போது பட்டாசு தெரிக்குது, அடிச்சு கிழிக்கிறானுங்க, 6 அடிக்கிறானுங்க. அப்படி எப்படி இருக்கும், மக்கள்லாம் எவ்வளோ ஆனந்தமாக அந்த மேட்சுகளை கிரிக்கெட் ரசிகர்கள் எப்படி பார்த்துருப்பாங்க அப்படிங்கிறது அது வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறத கீழே கண்டிப்பாக கமெண்ட்ஸ் சொல்லுங்கள்.